முழுக்க சென்று அன்றைக்கு எத்தனை லட்சம் ரூபாய் எங்க பார்த்தாலும் ஆட்டோ வெட்டி பிரியாணி என்னென்ன நடந்துச்சு. அப்ப கூட எவ்வளவு ஓட்டு வாங்கணும்? 13,000 ஓட்டுகள் வாங்கி ஒரு இமாலய சரித்திரத்தை படைத்தது நமது தேசிய முற்போக்கு திராவிட கழகம். நான் ஏன் இந்த 13,000 ஓட்டு ஒண்ணு சாதாரணம் கிடையாது. ஒவ்வொரு ஓட்டுமே அன்னைக்கு கிடைச்சது 1000 ஓட்டுக்கு சமமான ஒரு ஓட்டு. நம்ம யாராவது ஓட்டு காசு கொடுத்தோமா? அன்னைக்கு கறி விருந்து வச்சோமா? 100 சோறும் பீரும் கொடுத்தோமா? வண்டி வாகனம் வச்சு ஆளுங்களை கூப்பிட்டு வந்தோமா? இல்ல. இப்ப உங்களுக்கு யாராவது கொடுத்து இங்க கூப்பிட்டு வந்திருக்காங்களா? கேப்டனின் அன்புக்கும் பாசத்திற்கும் மட்டுமே கட்டுப்பட்ட கூட்டம். எனக்கு இங்க எத்தனை பேர் இருக்கீங்கன்னு தெரியல. ஆனா இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் என்ன பொறுத்த வரைக்கும் 1000 பேருக்கு சமமானவர்கள். இங்க இருக்கிற ஒரு தலையும் 1000 தலைக்கு சமம். இதான் உண்மை. இன்னைக்கு அதிமுக திமுக என்ன பண்ணுது? ஓட்டுக்கு காசு, பிரியாணி, சோறு, புடவை இதெல்லாம் கொடுத்து 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 மக்களையும் தமிழ்நாட்டையும் இப்படியே வறுமையிலேயே வச்சிருக்கான். நீங்க வறுமையிலேயே இருந்தாதான் ஒரு சோத்து போட்டுல காமிச்சா, ஒரு 500 ரூபாவை காமிச்சா, ஒரு குவார்டர் பாட்டில காமிச்சா அப்படியே போய் அடிமையா அவங்க கிட்ட விழுகணும். இது ஒண்ணுதான் அவங்களுக்கு தெரிஞ்சது. வேற ஏதாவது ஒரு முன்னேற்றம் இந்த திருமங்கலம் தொகுதியில நம்ம பார்த்திருக்கோமா? இல்லை. ஆனா இங்க நமது வெற்றி வேட்பாளர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் ஜெயிச்சு வந்தவுடன் உறுதியாக நம்ம தொகுதிக்கு என்ன செய்வார் என்பதை சொல்றாதான் இங்க முக்கியம். இங்க நல்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் 24 மணி நேரமும் மக்கள் பயன்பாட்டிற்கு சர்வீஸ் பண்ணக்கூடிய அளவு ஒரு நல்ல மருத்துவமனையை உங்களுக்காக கொண்டு வருவோம். இருக்கிறது மருந்து மாத்திரை இல்ல, டாக்டர் இல்ல, நர்ஸ் இல்லன்னு இன்னைக்கு இருக்கு. அந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். பிரசவ வார்டுன்னு ஒண்ணு திறந்தாங்களே, ராத்திரி நேரத்துல போன டாக்டர் இருக்காங்களாங்க? மருந்து மாத்திரை இருக்கா? நர்ஸ் இருக்காங்களா? என்ன பிரசவ வலி நம்ம கிட்ட கேட்டுக்கிட்டா வரும்? எப்ப வேணாலும் வரும். அதுக்காக தான் கிராமங்கள்ல பிரசவ விடுதி என்று வைக்கிறது. சிட்டியில பரவாயில்ல, ஒரு ஹாஸ்பிட்டல் 10 ஹாஸ்பிட்டல். இது மாதிரி கிராமத்துல இருக்கிறவங்க அந்த நேரத்துல எங்க போவாங்க? எதெல்லாம் அவங்களுக்கு கவலை கிடையாது. யாரு கேடு கெட்டா என்ன? ஓட்டுக்கு காசு கொடுக்கணும், ஜெயிக்கணும், அது மூலமா மறுபடியும் ஜெயிச்சு வந்து கோடி 1000 கோடி கொள்ளை அடிக்கணும். இது ஒண்ணுதான் அதிமுக திமுகவுக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம். வேற ஒண்ணுமே இல்லை. இங்க பிரசவ வண்டி எத்தனை பெண்கள் அவதப்பட்டு அந்த நைட்ல வண்டி இல்லாம எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு வேற ஆஸ்பத்திரி கொண்டு போவீங்க ஒரு தாயா எனக்கு தெரியும். அதனால உங்க எல்லாருக்கும் நான் சொல்றேன், நம்ம வெற்றி பெற்றா 24 மணி நேரமும் இது போன்ற பிரசவ விடுதிகள்ல டாக்டர், நர்ஸ், மருந்து, மாத்திரை 24 மணி நேரம் இது போல முக்கியமா கிராம பகுதிகளை நிச்சயம் நாம ஏற்படுத்துவோம். இதுல மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா கேப்டனுடைய லட்சியமே என்ன? நல்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், நல்ல ஸ்கூலு, நல்ல பஸ் வசதி, நல்ல ரோடு, ரேஷன் பொருட்கள் உங்கள் வீடு தேடி வரும் என்று சொன்ன முதல் தலைவர் நமது கேப்டன். அதே போல இன்னைக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ல மதிய உணவு தராங்க. கேப்டன் ஆட்சி வந்தவனே காலை உணவும் அனைத்து கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் பிள்ளைகளுக்கு இலவசமாக வழங்கப்படும் என்ற வாக்குறுதியை இந்த நேரத்தில் உங்க எல்லோருக்கும் சொல்லு. அதே போல பெண்களுக்கு கலை கல்லூரி, சட்ட கல்லூரி இதே பகுதியில நிச்சயம் நாம கொண்டு வருவோம். இதுவரைக்கும் அதிமுக திமுக உங்களுக்கு செய்யல. செய்யாதவங்கள வீட்டுக்கு அனுப்புங்க போதும். இன்னும் எத்தனை வாட்டி அவங்களுக்கே ஓட்டு போட போறீங்க? கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். கலைஞர் அவர்களுக்கு 5 வாட்டி வாய்ப்பு கொடுத்தீங்க. ஜெயலலிதா அவர்களுக்கு 3 முறை வாய்ப்பு கொடுத்தீங்க. ஏதாவது ஒரு முன்னேற்றம் பார்த்தோமா? இங்க கலை கல்லூரி இருக்கா? சட்ட கல்லூரி இருக்கா? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், வில்லேஜ் பூரா பஸ் வருதா? நல்ல ரோடு இருக்கா? டாஸ்மாக் கடை இருக்கா? தெருவுக்கு 10. அதான் இது ஒண்ணுதான் சாதனை. பாருங்க, ஆண்கள் முகத்துலதான் சிரிப்பு. என் தாய் குலங்கள் எல்லாம் அப்படி சோகமா பாக்குறாங்க. இந்த நிலைமை மாறணும். இதுதான் உண்மை. இன்னைக்கு அவங்களுக்கு தான் தெரியும். இன்னைக்கு புருஷன் இல்ல சகோதரர் அப்பாவோ குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தா அந்த குடும்பம் எப்படி விளங்குன்ற உண்மை வழியை தெரிந்தவர்கள் நமது தாய் குலங்கள் தான். இன்னைக்கு ஹெல்த் போது, வருமானம் போது, சொசைட்டில உங்க பேர்ல இருக்கிற நற்பெயர் கெட்டு போது, பிள்ளைகளே நாளைக்கு உங்களை மதிக்காம ஒரு நிலைமை உருவாகுது.
குடிச்சிட்டு ரோட்ல அனாத மாதிரி விழுந்து கிடக்கக்கூடிய நிலைமைய இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க நான் பார்த்துக்கிட்டு தான் வரேன். ஆனா இதனால ஆதாயம் பெறுபவர்கள் யார்? அதிமுகவும் திமுக மட்டும்தான், வேற யாருமே இல்லை. இருக்கிற அத்தனை மதுபானைகளுடைய முதலாளிகள் யார் தமிழ்நாட்டுல? ஒண்ணு திமுக, மற்றொன்று அதிமுக. எல்லாமே அவங்க பானங்க, இன்னைக்கு அவங்களோட ஃபேக்டரி தான். அதுல இருக்கிற சரக்கு தான் இன்னைக்கு டாஸ்மாக்ல விற்கிறாங்க. ஆனா இன்னைக்கு ஜெயலலிதா சொல்றாங்க மது விலக்க படிப்படியா கொண்டு வர முடியும், அப்புறம் இன்னைக்கு கொண்டே வர முடியாதுன்றாங்க. ஏன் கொண்டு வர முடியாது? நான் கேட்கிறேன். இன்னைக்கு கேரளா இருக்க பக்கத்துல கம்ப்ளீட் மது விலக்கு வந்துருச்சு. பீகார்னு ஒரு ஊர் இருக்கு, உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? நிதிஷ்குமார்னு ஒருத்தர் ஜெயிச்சார். ஜெயிக்கிறப்ப என்ன சொன்னார்? 6 மாசத்துல மது விலக்க கொண்டு வருவேனாரு. 6 மாசத்துல கொண்டு வந்துட்டார். பீகார்ல எங்கேயுமே மதுக்கடை இல்ல. மோடி அவர்களுடைய குஜராத்ல போய் பாருங்க, எங்கேயுமே மதுக்கடை இல்லை. ஏன் தமிழ்நாட்டுல நம்மால கொண்டு வர முடியாது? சிந்திச்சு பார்க்கணும். இங்க சுயநல அரசியல்வாதிகள் இருக்காங்க. இந்த சுயநல அரசியல்வாதிகள் தங்களுக்கு வருமானம் வரணும்னு பாக்குறாங்களே வெளியே, இங்க இருக்க கோடிக்கணக்கான மக்கள் வாழ்க்கை நமக்கு முக்கியம் என்று அதிமுக திமுக நினைக்கல. அதனாலதான் சொல்றேன், நிச்சயமாக இந்த 2 ஆட்சியுமே தமிழகத்தை விட்டு அப்புறப்படுத்த வேண்டிய நேரம் வந்துருச்சு. அதே போல இங்க திருமங்கலம் நத்தம்பட்டி தேசிய நெடுஞ்சாலையில அதிக வளைவுகள் இருக்கு. அதனால இங்க விபத்துகள் ஏற்பட்டு உயிரிழப்பு அதிகமாக நடக்குது. இது அரசின் கவனத்துக்கு கொண்டு சென்று சீரமைக்கணும். நீங்க நீண்ட நிறைய கோரிக்கை வச்சீங்க, இன்னைக்கு வரைக்கும் சரி செய்யல. அதே போல இங்க இருக்கிற தொழிற்சாலைகள் இல்லாததுனால படிக்காத மாணவர்கள் பெண்களுக்கு வேலை வாய்ப்பே இல்லை. அதனாலதான் இன்னைக்கு ஒரு 500 ரூபாய்க்கு நீங்க எல்லாம் போய் அடிமையாகக்கூடிய ஒரு நிலைமை. இன்னைக்கு கை நிறைய நீங்க சம்பாதிச்சா நீங்க போய் யாராவது 500 ரூபாய்க்கு கை நீட்டி வாங்கி ஓட்டு மாத்தி போடுவீங்களா? அதனாலதான் உங்களை எல்லாம் வறுமையிலே வச்சிருக்காங்க. அதுக்கு மேல ஒரு குவார்டர் பாட்டில கொடுத்துட்டு அதுக்கு மேல சிந்திக்கவே கூடாது. தேர்தல் நேரம் வர்றப்போ ஒரு பிரியாணி போட்டு இதோட உங்க வாழ்க்கைய முடிச்சிடணும். மறுபடியும் அதே 500 100 பீரு சோறுக்கு ஓட்டு போட போறீங்களா? ஏன்னா திருமணங்களை எப்படின்னு எனக்கு தெரியும். நல்லா 1 மாசம் இருந்திருக்கேன். இங்க இருக்கிற ஒவ்வொரு ஊருக்கு வந்துருக்கு. எவ்வளவு தூரம் அன்னைக்கு காசை கொடுத்து உங்களை எல்லாம் விலைக்கு வாங்கினாங்க அன்னைக்கு ஆட்சியில இருந்த திமுக என்பது நான் கண்கூடா பார்த்தேன். அதனாலதான் சொல்றேன், மாட்டிக்காதீங்க. மறுபடி போயே திமுக அதிமுக என்கின்ற கட்சிகள் ஓட்டுக்கு காசு கொடுக்கறேன்னு சொல்லி வந்து ஏமாத்தினா மாத்தி ஓட்டு போட்டுறாதீங்க. உங்க கூட யார் இருந்து இந்த தொகுதியை முன்னேற்றுவாங்க? இந்த தொகுதிக்கு மேம்பாட்டை யார் கொண்டு வருவாங்க? இந்த தொகுதி மக்களுக்கு யார் நல்லது செய்வாங்க என்பதை யோசிங்க. அது இல்லாம வெறும் காசுக்கு மாறி போடாதீங்க. இங்க இருக்காங்க பாரு, எல்லா கூட்டணி சேர்ந்தவங்க அத்தனை பேரும் இளைஞர்கள், நல்ல தலைவர்கள் இன்னைக்கு ஒண்ணு சேர்ந்திருக்காங்க. அண்ணன் வைகோ, சகோதரர் திருமாவளவன், அதே போல ஜி ராமகிருஷ்ணன், அதே போல முத்தரசன் அவர்கள், ஜி கே வாசன், கேப்டன் கூட இன்னைக்கு இணைஞ்சிருக்காங்க. அத்தனை பேருமே எதுக்கு? தமிழ்நாட்டை எப்படியாவது இந்த 2 விஷ ஜந்துக்களுக்கிட்ட இருந்து மீட்டு எடுத்துடணும். இந்த 2 விஷ செடிகளை தமிழகத்தை விட்டு அகற்றணும். இனிமேல லஞ்சம் ஊழல் இல்லாத நல்ல ஆட்சியை தமிழ்நாட்டுல கொண்டு வரணும் என்ற ஒரே உறுதியோட நல்ல தலைவர்கள் இன்னைக்கு ஒண்ணு சேர்ந்திருக்காங்க. இன்னைக்கு 3வது அணின்னு சொன்னாங்க. நான் தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு போயிட்டு வரேன். இன்னைக்கு எல்லாரும் மக்களும் சொல்றது என்ன தெரியுமா? நமது அணிதான் தமிழ்நாட்டில் இன்னைக்கு முதல் அணி என்று மக்கள் கிட்ட பேராதரவு பெற்று இன்னைக்கு வெற்றி அணியாக தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு வந்து கொண்டிருக்கு. ஏன்னா எல்லா மக்களும் இந்த வாட்டி தெளிவா இருக்காங்க. கடந்த 5 வருஷமா ஜெயலலிதா ஏதாவது ஒரு முன்னேற்றத்தை திருமங்கலத்துல பண்ணாங்களா? ஏதாவது ஒரு திட்டம்? தொழிற்சாலைகள் வந்துச்சா? ரோடு வசதி வந்துச்சா? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்ததா? கிராமம் பூரா பஸ் வருதா? பிள்ளைங்களுக்கு நல்ல கல்வி இருக்கா? எதுவுமே இல்ல. அப்புறம் எதுக்கு மறுபடியும் அவங்க தேர்தல்ல ஜெயிக்கணும்? எதுக்கு நீங்க அவங்களுக்கு ஓட்டு போடணும்? ஏற்கனவே ஜெயிச்ச திமுக ஏதாவது பண்ணுச்சா? இதுவரைக்கும் தமிழ்நாடு இல்ல இந்தியாவையே தலைகுனிய வச்சது திமுக காங்கிரஸ். ஒன்னு 2G ஊழல், 1,80,000 கோடி ஊழல் செஞ்ச கட்சி திமுக. தமிழீழ படுகொலைக்கு காரணம் திமுக. காமன்வெல்த், அதே போல நிலக்கரி ஊழல், எல்லாமே கோடி லட்சம் கோடி ஊழல். அதனால திமுக ஆட்சி மீண்டும் இங்க வரணுமா? இங்க காங்கிரஸ் வேட்பாளர் தான் நிக்கிறேன். வரணுமா? அவர் வெற்றி பெறணுமா? வேண்டாம். கேப்டன் ஆட்சி இங்க வரணுமா? இந்த கூட்டணி ஜெயிக்கணுமா? இந்த கூட்டணி ஜெயிச்சா அது மக்கள் கூட்டணி. இந்த கூட்டணி